நாம் இப்போ பார்க்க போகிறது சக்கரை தண்ணியை இல்லை நன்னாரி சர்பத்தை. சம்மர் டைம் வந்தாலே நன்னாரி சர்பத்தை நாம் வாங்குகிறோமோ இல்லையோ, வீட்டில் இருக்க பெரியவங்க ஏன்டா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, நன்னாரி சர்பத்தை வாங்கி வச்சா குடிச்சிட்டு எதமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, நாமளும் அவங்க பேச்சை கேட்டு இதை வாங்கி கொடுப்போம். இப்படி நாம் வாங்கி கொடுக்கறது நன்னாரி சர்பத்தை கிடையாது, சக்கரை தண்ணியை. இந்த வீடியோக்காக நன்னாரி சர்பத்தை வாங்கலான்னு போகும்போது தான் மக்களை எவ்வளோ ஏமாத்துறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போனது சூப்பர் மார்க்கெட்டில். அங்கே இதே மாதிரி 3 பிராண்ட் இருந்துச்சு. அந்த 3 பிராண்ட்லேயும் ஒரே இன்க்ரீடியன்ட்ஸ் தான், சுகர். அதுதான் மேஜராக எல்லாத்துலேயுமே ஹையரில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுகர், ஆரோ வாட்டர், நன்னாரி ரூட் எஸ்டேட், அசிடி ரெகுலேட்டர், அதுக்கப்புறம் சிந்தட்டிக் கலர், ப்ரிசர்வேட்டிவ், இதெல்லாம் போட்டு இப்படி ஒன்று கொடுத்துட்றாங்க. இவங்க கொடுக்குற சர்விங் பார்த்தீங்கன்னா ஒரு சர்விங்க்கு 20 ml. 20 ml 13 கிராம் ஆஃப் சுகர் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான சுகரில் பாதி இந்த ஒரு கிளாஸில் கிடச்சிச்சுன்னு வைங்களேன். ஒரு கிளாஸ் குடிக்கிறது பிரச்சனை இல்லை, அதுவும் எப்பயாவது குடித்தா அதுவும் பிரச்சனை இல்லைன்னு வைங்க. அப்படியே கொஞ்சம் இதை வாங்கிட்டு வர வழியில் காய்கறி கடைக்கு போனேன். அவன் கல்லாலேயே இதை வச்சு விற்றுட்ருக்கான். இது 750 ml, ரேட்டு 100 ரூபா. ஆனால் இதில் நன்னாரின்ற வார்த்தை கொஞ்சம் கூட இல்லை. இது இருக்கிறது என்ன தெரியுமா? சுகர், எசன்ஸ், பர்மிட்டட் கலர், ப்ரிசர்வேட்டிவ், இது மட்டும்தான். நன்னாரியே கிடையாது, வெறும் சுகர் தான். அது எந்த அளவுக்கு ஏது ஒரு மண்ணும் இல்லை. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் விட்டுருங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் ரெண்டுத்தையும் கொடுத்து, இது 700 ml 180 ருபீஸ், இது 750 ml 100 ருபீஸ். இது ரெண்டுமே நன்னாரி சர்பத் தான். இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் ஆப்வியஸ்லி இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 750 ml 100 ருபீஸ்க்கும் கிடைக்குது. நன்னாரி வேர் இருக்குல்ல, அந்த கலர்லேயே இதோட எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. அப்படி பார்த்தா இது தானே ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்கியூ வேறு பண்ணுவாங்க. ஆனால் இதில் இருக்கிறது வெறும் சக்கரை தண்ணி. இதை தான் மக்கள் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க, மக்களை ஏமாற்றவும் செய்கிறாங்க. இத்தனைக்கும் இதை வாங்கினது நான் வீட்டு பக்கத்தில் இருக்க காய்கறி கடையில். அவன் கல்லா பக்கத்தில் இதை வச்சுக்கிட்டு, அண்ணே சுத்தமான நன்னாரி சர்பத்தினே வாங்கினே அப்படின்றான். டேய் சக்கரை தண்ணிடான்ற அவன் என்ன பொருட்படுத்தாமல், அண்ணே நான் வாங்கி குடிச்சிட்ருக்கேண்ணே நன்னா இருக்குது அப்படின்றான். அவனெல்லாம் என்ன பண்ணுறது? மக்களே முடிஞ்ச வரைக்கும் ஏமாறதை தவறுங்க. அதுக்குன்னு இதை போய் அப்படியே பல்க்குன்னு குடிச்சிடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் அவன் சொன்ன மாதிரி 20 ml குடிங்க, பிரச்சனையே கிடையாது.